கப்பு வாங்க போறோம். ஐயோ பாட்டாவே வருதா? இது வந்து ஓப்பன் கேட்டகரியோட ரிசல்ட். இப்போ இது பாருங்க, லைட்டு கீழே இருந்தால் எவ்வளோ பிரைட்டாக இருக்கு. ஆனால் கார்னர்லாம் போயிடுச்சுன்னா அங்கே வெளிச்சமே இருக்காது, ஏதோ இருட்டில் போய் நிற்கிற மாதிரி இருக்கா. தென் இப்போ கம்ஃபா கூடலாம் ஒரு கேஎம்எல் கம்பீட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ எஸ்ஆர்எம் கூட கம்பீட் பண்ணணும் அப்படின்னா அது ஒரு டஃப்பாக இருக்கும்ல. ஸோ என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் ஈவெண்ட்ல வில் ஹேவ் அ ஸ்பெசிஃபிக் கேட்டகரி ஃபார் ஜிபி. அப்போ இன்னும் டஃப்பாக இருக்குமே எனக்கு. சரி ஓகே. டிராஃபிக்கிட்டையும் சண்டைக்கு போ. ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி நேருக்கு நேர் கேமரா கூட உட்காந்து பேசியே, அப்படியே செல்ஃபிலேயே வந்து எடுத்து பழகிட்டேன். இது கொஞ்சம் புதுசாக தான் இருக்குது. இன்றைக்கி வந்து ஒரு சந்தோஷமான விஷயத்தை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்றதை டக்குன்னு சொல்கிறேன். ஃப்ளோரானா வந்து ஆன்லைன் காம்படிஷனில் வின் பண்ணியிருக்கு. ஆக்சுவலி ஆன்லைன் காம்படிஷன்றப்போ ஒரு வீடியோ எடுத்திருப்போம். ஸோ அதை எப்படி எடுத்தேன், மீன் காம்படிஷனில் போடுறோம் அப்படின்னா எப்படி நான் ரெடி பண்ணேன், அது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதே மாதிரி ட்ராஃபி வந்து நம்ம குமரேஷ் ப்ரோ அவர்கிட்ட போய் தான் கலெக்ட் பண்ண போகிறோம். இந்த காம்படிஷனில் வின் பண்ணதுக்கு ஏன் அவர்கிட்ட கலெக்ட் பண்ணணும், அது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ காம்படிஷனில் வின் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா அக்னி, என்னோட ஜிபி ஃப்ளவரானு. இது வின் பண்ணுன்ற ஒரு நம்பிக்கை இருந்தது, வின் பண்ணாது அப்படின்ற ஒரு எண்ணமும் இருந்தது. பட் எப்படியோ வந்து வின் பண்ணிருச்சு. இந்த ஆகஸ்ட் 15 தான் வின்னர் யார் அப்படின்றதெல்லாம் அனௌன்ஸ் பண்ணிகிட்டே வந்தாங்க. எப்படி இருந்தாலும் நம்ம மீன் ஜெயிக்காது, இருந்தாலும் ஜெயிச்சிடாதா அப்படின்னு ஒரு ஏக்கமும் இருந்தது. அதே மாதிரி நம்ம விஷ் வந்து வின் பண்ணிருச்சு. வின்னு சொல்ல முடியாது, ரன்னர், அதான் செகண்ட் பிளேஸ். ஓப்பன் கேட்டகரியில் நம்ம விஷ் தான் செகண்ட் பிளேஸ் வந்திருக்கு. ஸோ காம்படிஷனில் இது வரைக்கும் நான் வின் பண்ணது கிடையாது. பெருசாக அதில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இந்த வீடியோ எடுக்கிறது, மீனை பார்த்துக்கிறது, எடிட்டிங் ஒர்க்கு, ஆங்கரு எல்லாமே நான் தான். ஸோ இதில் எனக்கு கான்சன்ட்ரேஷன் இருந்ததுனால பெருசாக மீன் காம்படிஷனில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஏன்னா இப்போ காம்படிஷனில் போடுறோம்னா அதுக்குன்னு ஒரு ஒர்க் போடணும். அந்த ஒர்க் போட்டு தான் அக்னி வந்து நான் போட்டிருக்கேன் காம்படிஷனில். ஸோ அது என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம மேலே போய் அக்னி ஃபிஷ்ஷை பார்க்குறப்ப பார்ப்போம். ஸோ அந்த ஒர்க்கு அதுக்கான டைம் ஒதுக்க முடியாதனால இவ்வளோ நாள் பண்ணாமல் இருந்தேன். என்னன்னு தெரியல, திடீர்னு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு, திடீர்னு ஒரு ட்ரை பண்ணேன். அதே மாதிரி நம்ம ரன்னரப்பாக வந்துட்டோம். ஸோ அடுத்த ஃபிஷ்ஷெலாம் வந்து நான் பார்த்துட்ருக்கேன், காம்படிஷனுக்கு ஏற்ற மாதிரியே வந்து பார்த்துட்ருக்கேன். ஸோ இனி மேபி 1-2 ட்ராஃபி வந்து நம்ம வின் பண்ணலாம். ஆசை தான், வேறு ஒன்றும் இல்லை. வின் பண்ணுறதுக்கு ஆசைப்பட்றேன், அவ்வளோதான். ஸோ நம்ம வந்து அதெல்லாம் பார்ப்போம். ஸோ அக்னி வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு விடாமுயற்சி மீன்னே சொல்லணும். சாக கடந்த மீன் இப்போ காம்படிஷனில் வின் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ மேலே நம்ம போவோம், அக்னி ஃபிஷ்ஷை பார்ப்போம். காம்படிஷன் என்ன காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணேன் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் குமரேஷ் அவர் வீட்டுக்கு போய் ட்ராஃபியை தூக்கிட்டு இங்கே வந்துடுவோம். நம்ம மேலே போவோம். மேலே இந்த இடத்தையே குப்பை கடங்காக மாற்றிட்டு இருக்கேன். ஓகே, லைட்டு போட்டுப்போமா. இதே டேங்க் செட்டப்பில் வீடியோ எடுத்து அப்படியே காம்படிஷனுக்கு வந்து போஸ்ட் பண்ணிட்டேன். இது வந்து ஒரு ப்ராப்பரான செட்டப்பே கிடையாது. பழைய டேங்க், ரொம்ப வருஷம் முன்னாடி இருந்து இருக்குது இந்த டேங்க்கு. கீழே ஃபுல்லாக கிராக் ஆகிருக்கு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். பழைய டேங்க்கு, ப்ராப்பர் லைட்டு கூட கிடையாது. இது சின்ன லைட்டு, 150 ரூபாய் குளத்தூரில் வாங்கினேன். இந்த எண்டுலேருந்து இந்த எண்டு வரைக்கும் லைட்டு கவர் பண்ணணும். அப்போ தான் டேங்க்குள்ளே ஈவனாக வெளிச்சம் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். சின்ன லைட்டுன்றதுனால நான் இந்த மாதிரி கிராஸாக வச்சுருக்கேன். இப்போ இது பாருங்கள், லைட்டு கீழே இருந்தால் எவ்வளோ பிரைட்டாக இருக்குது. ஆனால் கார்னர்லாம் போயிடுச்சுன்னா அங்கே வெளிச்சமே இருக்காது, ஏதோ இருட்டில் போய் நிற்கிற மாதிரி இருக்கா. ஸோ இந்த மாதிரி ப்ராப்பரான லைட் இல்லாமல் தான் வீடியோ எடுத்து நான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணேன். இது ஆன்லைன் காம்படிஷன்றதுனால நம்ம எப்படி வீடியோ ப்ரெசென்ட் பண்ணுறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியமாக ரோல் ப்ளே பண்ணோம். டேங்க் பேக்ரவுண்ட் ஸ்டிக்கர்லாம் கொடுத்து நல்லா பார்த்த உடனே ஒரு அட்ராக்டிவாக நமக்கு தெரியுதுன்னா அது ஒரு ப்ளஸ் தானே. பட் நான் அப்படி பண்ணலை. நான் வந்து முழுக்க வந்து ஃபிஷ்ஷில் தான் ஃபோக்கஸ் பண்ணேன். ஃபிஷ்ஷுமே இந்தியன் ப்ரீடு தான், நம்ம பாலாஜி ப்ரோ, பிஜிபி அக்வா கிங்டம். ஸோ அவர் ப்ரீட் பண்ண ஃபிஷ்ஷு தான். இப்போ இந்த காம்படிஷன்னாலே வந்து ஒரு எக்ஸ்பென்சிவான இம்போர்ட்டட் ஃபிஷ் தான் போட்டு நம்ம வின் பண்ணணும்னு கிடையாது. அதை வாங்கி அதை எப்படி நம்ம வளர்த்து கொண்டு வரோம் அப்படின்றதும் இருக்குது. இப்போ இந்த மீனே எடுத்துக்கோங்களேன். இதை வந்து நான் 2 இன்ச்சில் வாங்கினேன். இப்போ நல்லா பார்த்துக்கோங்க, வாங்கினப்போ எப்படி இருந்துச்சுன்ற அந்த கிளிப்பிங் வந்து நான் சைடில் ஆட் பண்ணுறேன். 2.5 மாதம் தான், 2.5 மாதத்தில் இந்த அளவுக்கு சைஸ் வந்து நான் இதை கொண்டு வந்திருக்கேன். ஆக்சுவலாக எந்த ஃபிஷ்ஷையுமே வந்து நான் இவ்வளோ குயிக்காக வளர்த்தது கிடையாது. இவருக்கு லைட்டு போட்டால் பிடிக்காது. லைட்டு போட்டேன் அப்படின்னா ஃபுல்லாக உடம்பெல்லாம் கருப்பாயிரும். ஒரு 2-3 நாள் போட்டேன் அப்படின்னா ஸ்ட்ரெஸ் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் நோட் பண்ணி இவர் வந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த லைட்டெல்லாம் வீடியோக்காக தான், காம்படிஷனுக்காக. அப்புறம் இப்போ வீடியோ எடுக்கிறதுக்காக இவருக்கு வந்து லைட்டு போட்டிருக்கேன். இவருக்கு லைட்டே போட மாட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த குரூப்பில் தான் வந்து நான் பார்ட்டிசிபேட் பண்ணேன். இது என்னோட டேங்க் கோடு. IFFன்றது இந்தியன் ஃப்ளோரான் ஃபெடரேஷன் சம்திங் ஃபிஷி சூப்பர் ஓப்பன் கேட்டகரி. எப்படி என் பேரை உள்ளே சேர்த்தேன் பார்த்தீங்களா. IFFன்றது குரூப் பேர், ஃபேஸ்புக் குரூப் தான். திருப்பி மேபி ஈவெண்ட் நடத்துனாங்கன்னா நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். குரூப்போட ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து நான் சைடில் போடுறேன், செக் பண்ணி பாருங்கள். SFSன்றது சர்ச் ஃபார் சுல்தான். ஸோ அவங்க சுல்தான் யார் அப்படின்றது தான் தேடுறாங்க. அதுதான் கிராண்ட் சாம்பியனுக்கான நேம், சுல்தான்ன்றது தான். ஸோ அதனால் SFSன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் கேட்டகரியில் தான் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணோம். அதாவது ஜிபிலாம் ஓப்பன் கேட்டகரி தான்.
ஸோ அதில் நமக்கு வந்து ஓபி டேங்க் நம்பர் வந்து 09. ஆக்சுவலாக ஓப்பன் கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிபி எது வேணால் போடலாம், F2ஸும் போடலாம். ஸோ கம்ஃபா ஜிபிஸ் கூட வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அது கூட கம்பீட் பண்ணி இது ஒரு செகண்ட் பிளேஸ் வந்திருக்கு அப்படின்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் நிறைய பேர் வந்து குரூமிங்கில் நிறைய தப்பு பண்ணுறீங்க. 5000 கொடுத்து மீன் வாங்கிடுறாங்க. டேங்க்கில் பார்ட்டிஷன் போட்டு 5000 மீன் இந்த பக்கம், 3000 மீன் இந்த பக்கம், ரெண்டுத்துக்கும் 150 ரூபா ஃபுட்டு. இப்படி தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டான இடம் கொடுங்க, நல்ல எக்ஸ்பென்சிவான ஃபுட்டு கொடுங்க, லைஃப் ஃபீட்ஸ் கொடுங்க. ஃபுட்டு வந்து எக்ஸ்பென்சிவான ஃபுட்டு கொடுக்கணும்னு கிடையாது, நல்ல ஃபுட்டு கொடுங்க. ஆனால் 100 ரூபா ஃபுட்டுனா அதுக்கான வேல்யூ தான் அதில் இருக்கும், அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் தான் இருக்கும், அதுக்கான ரிசல்ட் தான் அது கொடுக்கும். 500 ரூபா ஃபுட்டுனா அதில் அதுக்கான ரிசல்ட் தான் இருக்கும். ஸோ நல்ல ஃபீட்ஸ் கொடுத்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிங்கன்னா எல்லா ஃபிஷ்ஷுமே வந்து இந்த மாதிரி அட்டகாசமாக குயிக்காக வந்து க்ரோ ஆயிரும். ஓகே, நிறைய வளவலன்னு பேசிட்டேன். இப்போ எனக்கு கப்பு வாங்குற ஆசை வந்துருச்சு. ஸோ குமரேஷ் அவர் வீட்டுக்கு போய் நம்ம கப்பை வந்து வாங்கிப்போம். முதல் ரெடி ஆகணும், அங்கே போய் டக்குன்னு அப்படியே கிளம்பிடுவோம். கப்பு வாங்க போகிறோம். ஐயோ பாட்டாவே வருதா? சரி ரைட்டு, அடுத்து அவர் வீட்டுக்கு போய் கேமரா ஆன் பண்ணலாம். டிராஃபி வாங்குறதுக்காக வந்திருந்தேன், வாங்க பேசலாம் அப்படின்னு ப்ரோ என்ன வலுக்கட்டாயமாக உட்கார வச்சுட்டாப்புல. இல்லை பார்த்தா அப்படி தெரியலையே. ஆக்சுவலாக வந்து இப்போ ஈவெண்ட்டை வந்து நடத்திட்டீங்க ப்ரோ, கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டீங்க. பொதுவாகவே வந்து இந்த மாதிரி காம்படிஷன் கண்டக்ட் பண்ணாலே உள்ளே வந்து எதனா ஒரு பிரச்சனை நடந்திருக்கும். அந்த மாதிரி எதனா இதில் நடந்ததா? சரி, இன்டர்னல் எக்ஸ்டர்னல்னு பார்க்கும்போது இந்த ஈவெண்ட்ல எந்த கான்ட்ரவர்ஷியலும் வரல. எஸ்பெஷலி வந்து ரிசல்ட் பார்ட். யூஸ்வலா வந்து ஒரு காம்படிஷன் எடுத்தா ஜட்ஜிங் அண்ட் ரிசல்ட்ல ஒரு இஷ்யூ வரும். ஏன்னா எல்லாருமே சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டாங்க. ஓகே, மோஸ்ட் ஆஃப் த கான்ஃபிளிக்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட்ல தான் வரும். ஏன்னா அது ரொம்ப மினிமமான மார்க்ல தான் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஃபிஷ்ஷுக்கு டிஃபரன்ஸ் இருக்கும். ஓகே, பட் இந்த ஈவெண்ட்ல தேங்க்ஃபுல்லி தேர் வாஸ் நோ கான்ட்ரவர்சி பிகாஸ் ஆர்கனைசர் தனி, ஜட்ஜிங் பேனல் தனி. ஓகே, அதனால பிரச்சனை எதனா நல்லா சுட சுட நியூஸ் தருவீங்கன்னு பார்த்தா பிரச்சனை இல்லைன்ட்டீங்க. என்னோட ஃபிஷ் வந்து ஜிபி கேஎம்எல் ஓப்பன் கேட்டகரியில வந்து நம்ம போட்டிருந்தோம். அதே ஓப்பன் கேட்டகரியில வந்து எஸ்ஆர்எம் போட்டிருந்தாங்க. அதே மாதிரி ஜிபி கம்ஃபாஸ்மே போட்டிருந்தாங்க. கம்ஃபாக்குன்னு கேட்டகரி இருக்கு, பட் ஜிபியில வரக்கூடியது எல்லாமே அதுல போட்டிருந்தாங்க. அது என்ன ரீசன்? இப்ப கம்ஃபா கூட எல்லாம் ஒரு கேஎம்எல் கம்பீட் பண்ணணும் அப்படின்னா, இப்ப எஸ்ஆர்எம் கூட கம்பீட் பண்ணணும் அப்படின்னா அது ஒரு டஃபா இருக்கும்ல. See, the amount of SRMs we have, Senkus we have, and GB Kamphas we have is very less. Okay. சரிங்களா? இப்போ நீங்க ஜிபின்னு இருக்கிறது தனியா ஜிபிக்குன்னு ஒரு கேட்டகரி கொடுத்துருக்கலாம். பட் எத்தனை என்ட்ரிஸ் இருக்கும்? எஸ்ஆர்எம்க்குன்னு ஒரு கேட்டகரி நீங்க கொடுக்கலாம். எத்தனை எஸ்ஆர்எம் என்ட்ரி இருக்கும்? செங்குக்கு கொடுத்தா எத்தனை செங்கு என்ட்ரி இருக்கும்? ஓகே. சோ செங்குஸ் எஸ்ஆர்எம்லாம் பெருசா இருக்காது. ஆமா. மொத்த ஈவென்ட்லயே ஒரே ஒரு எஸ்ஆர்எம் தானே? ஆமா, ஒரே ஒரு எஸ்ஆர்எம் தான். ஒரு செங்கு மிக்ஸ் இருந்ததுன்னு நினைக்கிறேன். மிக்ஸ். சோ இப்படி இருக்கும்போது நம்ம இதுக்கு இண்டிவிஜுவலா கேட்டகரி கொடுத்தோம்னா கடமைக்கேன அதுக்கு ட்ராஃபி கொடுக்குற மாதிரி இருக்கு. ஓகே, அப்ப கம்ஃபாக்கு கொடுத்துருக்கலாம்ல. ஜிபி கம்ஃபாவை கம்ஃபா கேட்டகரியில நம்ம வச்சிருக்கலாம்ல. we always have a conflict. சின்னதா ஒரு 3 இன்ச்ல நீங்க பாக்கும்போது இவங்க வாங்கும்போது ஜிபி கம்ஃபாவா கேஎம் எல்லாம் தெரிய மாட்டேது. unless and until அந்த கன்ஃபியூஷன் இருக்கு. ஆமா, இட்ஸ் from a reputed seller, நம்மளுக்கு தெரிய மாட்டேது. ஓ, கம்ஃபான் சொல்லி கேஎம்எல்ஸ் கொடுத்தாங்க. ஆமா, கேஎம்எல்ஸ்னு ஒரு மிக்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இது கம்ஃபான் சொல்லி கொடுக்குறாங்க. அது 7 இன்ச்ல அது கேஎம்எல் நம்ம கன்ஃபார்ம் பண்ணோம். ஒவ்வொரு பார்ட்டிசிபென்ட் கிட்டயும் சொல்லி ஆர்கியூ பண்ணி அந்த இஷ்யூ வேணான்னுட்டு அந்த இஷ்யூவே வேண்டான்னு ஓப்பன் கேட்டகரியில போட்டுட்டோம். பட் ஜிபிஸ் வந்து நிறைய ஃபிஷ் பார்ட்டிசிபேட் பண்ண மாதிரி தான் தெரிஞ்சது. ஆமா, அதுக்கு அப்ப ஒரு தனி கேட்டகரி கொடுத்துருக்கலாம். திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் ஈவென்ட். நம்மளுக்கு வந்து இப்போ ஈவென்ட்ல என்ட்ரி போடும்போது அவன் ஜிபி போடுறாங்களா, ஜிபி காம்ஃபாவா கேஎம் எல்லாம் தெரியாது. இப்போ வெல்கமிங் வந்து ஜிபிக்கு நல்லா இருக்கு. சோ என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் ஈவென்ட்ல we'll have a specific category for GB. அப்ப இன்னும் டஃபா இருக்குமே எனக்கு. சரி, ஓகே. See, we had 6 judges total. Okay. One was from Thailand, Philippines, USA judge தான் first time, Malaysian judge. Okay. ஒன்னு வந்து வியட்நாம், ஒன்னு வந்து he's a foreigner settled in India. Okay. So 6 ஜட்ஜ் வச்சிருந்தோம். ஒரு கேட்டகரிக்கும் 2 ஒவ்வொரு ஜட்ஜுமே வேற வேற நாட்டுல இருந்து இருக்காங்களே. சரி, நீங்க இன்டர்நேஷனல் பிளாட்ஃபார்ம்னு போகும்போது ஒரே ஒருத்தர் வந்து ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க. ஓகே, they have experts. இப்போ நீங்க மலேசியன் காம்படிஷன் போனீங்கன்னா they'll have people from Malaysia, Thailand also for judging. அப்போ இப்போ ஒரு ஃபிஷ் நம்ம காமிக்கிறோம். இப்போ இந்தியன் பேஸ்ல பாத்தீங்கன்னா you will have a preference. ஓகே, பட் இன்டர்நேஷனல் நீங்க போகும்போது அதே ஃபிஷ் போட்டா வின் பண்ணுமான்னு கேட்டா இட்ஸ் questionable. இங்க நம்ம டேஸ்ட் நம்ம கரெக்ட். எல்லாருக்குமே ஒரு preference இருக்கு. புரியுது. இப்போ ஒவ்வொரு ஜட்ஜும் ஸ்கோரிங் கொடுத்து மார்க் வந்திருக்கும். இப்போ என்னோட ஃபிஷ் வின் பண்ணதுல அதோட ஸ்கோரிங் பார்க்க முடியும்? தாராளமா பார்க்கலாம். உங்களது மட்டும் இல்ல, டாப் 6 ஃபிஷஸ்மே பார்க்கலாம். 6 ஃபிஷ்கான ஸ்கோர், 6 ஃபிஷ்ஷுக்கான ஸ்கோர் கார்ட்ஸ் பார்க்கலாம். ஓகே, இப்போ எந்த காட்டுறீங்களா? ஷூர். இது வந்து ஓப்பன் கேட்டகரியோட ரிசல்ட். இது ஃபர்ஸ்ட் வின் பண்ண ஃபிஷ்.
எது ப்ரோ? இந்த 232 இருக்கிறது. ஓகே ஓகே. அண்ட் 223 இருக்கிறது செகண்ட் வின் பண்ணது. 222.9 இருக்கிறது தேர்ட் வின் பண்ண ஃபிஷ். பாயிண்ட் சதவீதத்துல தான் அதுதான் சொன்னேன், ஓப்பன் கேட்டகரி இஸ் வெரி டஃப். இது வந்து அந்த 3 ஜட்ஜஸோட ஸ்கோர் கார்டு இது. ஓ, அந்தந்த ஜட்ஜ் எவ்வளவு ஸ்கோர் கொடுத்தாங்கன்னு அவங்களோட ஸ்கோர் கார்டு. அதான் சொன்னேன், செகண்ட் அண்ட் தேர்டுக்கு லிட்டரலா அத டோட்டலா அப்படியே ஆட் பண்ணிப்பீங்க ஜட்ஜஸ் ஸ்கோர். 100க்கான ஸ்கோர் இது. ஆமா, 100க்கான ஸ்கோர். அதோட சம்மேஷன் போட்டுட்டு இது வந்து டோட்டல். ஆனா ஃபர்ஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் இருக்கிற ஸ்கோர் டிஃபரன்ஸ் ரொம்ப இருக்குல்ல? கண்டிப்பா இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் இருக்க ஃபிஷ் வந்து இட் ஹேட் மோர் pearls on the cock. ஓகே ஓகே. அந்த ஃபர்ஸ்ட் ஃபிஷோட போட்டோ அப்படியே போட்டு விட்டுறேன். ஷூர். அதுதான் டிஃபரன்ஸ். பட் செகண்ட், தேர்ட், ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் அது எல்லாருக்குமே ரொம்ப சின்ன 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 மார்க்ஸ் தான் டிஃபரெண்ட். நல்ல எவ்வளவு 0.1%ல வின் பண்ணி வாங்கியிருக்கேன். ஆமா. இப்போ வின்னர்ஸ் வந்து டிராஃபிஸ் கொடுத்தீங்க. அதை தாண்டி ஏதோ வந்து பிலிப்பைன்ஸ் காம்படிஷன் போஸ்ட் போட்டிருந்தீங்க. ஓகே. see when we what like Philippines judge வந்து கூட்டு வரும்போது we had a verbal agreement. ஓகே. வின் பண்ற ஃபிஷ்க்கு எனக்கு ஒரு 3 ஸ்லாட் கொடுங்க. ஸோ 3 ஸ்லாட்னு இருக்கிறது people have 1 year. ஓகே. நம்மளோட ரீசன் வந்து we bought international judges to give them the exposure. அதுக்கு ஒரு படி மேல போயிட்டு we'll make them participate in an international event. ஓகே. so international eventல போகும்போது you will learn a lot. ஒவ்வொரு கேட்டகரியில இப்ப வின் பண்ணவங்களும் வந்து ஆமா பிலிப்பைன்ஸ்ல போயிடுவாங்க. நம்மளுக்கு 3 ஸ்லாட் இருக்கு. so we have totally 4 winners. so one is Mr. Sultan that we will pay for him. okay. so 4 entry for the next competition whichever Martin Ramo is doing we'll give them the entries. இப்ப பிலிப்பைன்ஸ் வந்து ஆன்லைன் காம்படிஷனா? ஆன்லைன் காம்படிஷன் தான். ஓகே. சோ அந்த ரீசன்காக தான் ஓப்பன் வச்சிருந்தோம். அங்கேயுமே வந்து ஓப்பன் ஒரு கேட்டகரி இருக்கு, ஜம்போன்னு ஒரு கேட்டகரி இருக்கு. பெரிய ஃபிஷஸ்க்கு ஃப்ரீ மார்க்கிங், காம்ஃபாலே ஃபுல் மார்க்கிங், ஃப்ரீ மார்க்கிங், எஸ்ஆர்டி, கிங் எஸ்ஆர்டின்னு வரும். ஓகே. சோ அதுக்காக தான் இங்க எஸ்ஆர்டிக்கு ஸ்பெசிஃபிக்கா ஒரு கேட்டகரி எஸ்ஆர்டினா என்னது? மோர் பெர்லிங்ஸ். இப்போ நம்மளுக்கு கொஞ்சம் பிரீமியமான எஸ்ஆர்டிஸ் வருது இல்லைங்களா? ரெட் கேஎம்எல்ஸ் அந்த மாதிரியா? ரெட் கேஎம்எல்க்கும் எஸ்ஆர்டிக்கும் என்ன டிஃபரன்ஸ்? கேஎம்எல்க்கும் எஸ்ஆர்டிக்கு என்ன டிஃபரன்ஸ்? எல்லாரும் கை தட்டுங்க. இருக்கிறதே 2 பேர் தான். ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் ட்ராஃபியா? கண்டிப்பா முறையே pellets. இதெல்லாம் எடிட்டிங்ல ஃபுல்லா கை தட்டுறது போட்டு விட்டுருவேன். and your pellets. ஓகே. இது அடுத்த மீன் வளர்க்கறதுக்கு தேவைப்பட்ட அனைத்தும். ஓகே. டன் 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 டன். சர்டிஃபிகேட் வந்து இந்த மாதிரி ஃப்ரேமோட தருவாங்கன்றது எனக்கு தெரியாது. எல்லா ஈவெண்ட்லையும் தருவாங்களா இல்லை இவங்க தான் கொடுத்தாங்களான்னு தெரியல. பார்த்து அக்னி ஃப்ரேமு. ஓகே. அடுத்து அவங்க ஸ்பான்சர் பண்ண ஃபுட்டுலாம் கொடுத்துருக்காங்க. அதாவது ஈவெண்ட்டுக்கு தாய்லாந்து ஸ்பான்சர் பண்ணியிருந்தாங்க ப்ராடக்ட்ஸு. இந்த டொக்ஸாகான் ஃபுட்டை வந்து அதிகமாக ஃபிலிப்பைன்ஸில் தான் யூஸ் பண்ணுறாங்க. மேனுஃபேக்சர் பண்ணுறது தாய்லாண்டில் தான். பட் ஃபிலிப்பைன்ஸில் அங்கே பிளட் வார்ம்ஸ் வந்து பயங்கர டிமாண்டு. அதனால் சைஸ் பண்ணுறதுக்கு ஆல்டர்னேட்டிவாக இந்த ஃபுட்டை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சைஸ் வந்து நல்ல ரிசல்ட் இந்த ஃபுட்டு கொடுக்கலாம், நம்ம எதிர்பார்க்கலாம். அதான் குமரேஷ் அவர் சொன்ன மாதிரி தான், அடுத்த மீன் வளர்க்குறதுக்கு தேவையான ஃபுட்டை வந்து கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ணி ரிவ்யூ என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே. இந்தியன் ஃப்ளாக் அந்த ரெசம்பிளன்ஸோட இருக்கிறது நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்தவங்களுக்குலாம் வந்து கோல்டு கலரில் இருக்குது ட்ராஃபி. செகண்ட் பிளேஸ் வந்தவங்களுக்கு சில்வராக இருக்குது. ஆக்சுவலாக ட்ராஃபியோட குவாலிட்டின்னு ஒன்று இருக்குது. நிறைய பேர் ட்ராஃபி ஆனதுக்கப்புறம் அது துரு பிடிச்சி போகுது, பெயிண்டெல்லாம் உறிஞ்சி துரு பிடிச்சி போகுது. இதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இது திறக்க முடியுமா? திறக்க முடியாது. ஓகே. பழைய படத்திலலாம் பார்த்துருக்கேன், அதனால திறந்து பார்த்தேன். ஓகே. அக்னி வித்தவுட் லைட். டிராஃபிக்கிட்டையும் சண்டைக்கு போ. ஃபைனலாக வாங்கியாச்சு. என்னோட லைஃப்பில் வாங்கின ட்ராஃபி அப்படின்றப்ப இது 2வது ட்ராஃபி. இதுக்கு முன்னாடி காலேஜில் ஒரு ட்ராஃபி வாங்கியிருக்கேன். ஸோ என்கிட்ட இருக்க ட்ராஃபியில் 2 ட்ராஃபியில் இதுவும் 1. இனி நிறைய காம்படிஷன் வந்து ட்ரை பண்ணலாம். ஏன்னா ஒரு டைம் வின் பண்ணோன்னே ஒரு ஆசை வருது, நல்ல நல்ல மீன் எடுப்போம்னு தோணுது. எடுத்து பண்ணி பார்ப்போம். ஆனால் இந்த ஈவெண்ட்டில் வந்து எனக்கு ஸ்பெஷலாக பிடிச்சதுன்னா சின்ன சின்ன விஷயம் நிறைய என்னை சந்தோஷப்படுத்துச்சு. அதில் ஒன்று என்னென்னா வின்னர் யாருன்றதை லைவில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க.
ஸோ அதில் வந்து இந்த ஓப்பன் கேட்டகரியில் யார் வின் பண்ணுவான்னு கேட்குறப்ப வந்து ஒரு 2 பேர் நம்ம பேரை சொன்னாங்க. சம்திங் விஷி, சாரதி அப்படின்னாங்க. 2 பேர் தான். ஆனால் எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்ககிட்ட காட்டலான்னு தேடினேன். லைவே வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க போல இருக்கு, கிடைக்கல அது. ஸோ அது எனக்கு அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது, சின்ன சின்னதாக சந்தோஷப்பட்டுச்சு. ஓகே, கப்பு வாங்கிட்டு வந்தாச்சு. இதை இனி எங்கே வைக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவில் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் வீடியோ பண்ணுச்சா கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.